ஓ ஐயா பண்ற டிஎம்எஸ் பாட்டில் எண்ணிரண்டு 16 வயது எண்ணிரண்டு 16 முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார். 16 வயது அவள் கண்ணீரண்டில் ஆறுதம்மா காத கொண்ட மனது 16 வயது காலளந்து நடையில் காதலையும் அளந்தாள். காலளந்து நடையில் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்றுமையில் இறைவினிலே வளர்ந்தாள். காலமகள் பெற்றமையில் இறைவினிலே மலர்ந்தாள். 16 வயது சுற்றி 4 துவர்களுக்கு தூக்கமின்றி கிடந்தோ. சுற்றி 4 துவர்களுக்கு தூக்கமின்றி கிடந்தோ. துன்பம் போன்ற நடிகர் திலகமே இன்பத்திலே இதயம் அதை மறந்தோ. 16 வயது அவள் கண்ணீரத்தில் அடுதமா காதல் கொண்ட மனது 16 வயது. நன்றி ஐயா, உங்களுக்கு வந்து இந்த பாட்டு விரும்பி கேட்டாங்க. சரி கண்டிப்பா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அவனுக்கு அது நம்பி இருக்குது மண்ணு, அது தானாதே வளர்ந்த மரம் பாரமா, அது தாயாரோ தந்த யாரோ பூரமா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு உரத்துற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தண்ணு, அது நம்பி இருக்குது மண்ணு, அது தானாதே வளர்ந்த மரம் பாரமா, அது தாயாரோ தந்த யாரோ பூரமா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள, ஆண்டவனும் நானும் கூட அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, அந்த ஓட்டை கூட வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா, அந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு
இருக்குது மண்ணு அது தானாக வளர்ந்த மரம் பாரமா அது தாயாரோ தந்தையார பூரமா வாலிபத்தின் கடனை தீர்க்க அப்ப ஒன்று தாலி தந்தா தாலி பட்ட கடனை தீர்க்க தாயார் அம்மா பெற்று புட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி உண்ண அப்பேன் தந்தா தாலி போட்ட கடனுக்காக தாயார் நேரிட்டு போட்டா நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு நம்ம பொம்மைக்கு பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. ஏன்னா நம்ம கரட்டிவிட்டு கிராமத்தில் இருக்கப்பட்டவர் இல்லாதவரை பார்த்து கேட்பாராம், என்னடா அந்த கரட்டிவிட்டு கிராமத்தில் நீயும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நானும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னைய பார்த்தியா, கிழக்கு எடுத்துக்கிட்டா 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், மேற்கு எடுத்துக்கிட்டா 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், வடக்கு எடுத்துக்கிட்டா 7 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், தெற்கு எடுத்துக்கிட்டா 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். நீ இந்த ஊரில் இருந்து வாழ்ந்து நீ என்னடா வாங்கி போட்டிருக்கேன்னா இருக்கவர் இல்லாதவரை பார்த்து. அப்போ இல்லாதவர் பேசாமல் கம்மிட்டு இருக்காரு. அப்போ அந்த பூமி பார்த்து சொல்லிச்சான், இவர் வாங்கி போட்டிருக்காரு 4 அதிசயம். இந்த பூமி பார்த்து சொல்லிச்சான், கிழக்க நீ 3 ஏக்கர் வாங்கி போட்டு மேற்கு 5 ஏக்கர் வாங்கி போட்டோம்னு சொல்லிக்கிட்டுற, இங்கே தெற்கு 7 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், வடக்கு 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்கிற. நீ என்னையே வாங்கி போடலடா, உங்கள் பாட்டை நீ வாங்கி உள்ளே போட்டிருக்கிறது நான் தான், உங்கள் தாத்தனை வாங்கி உள்ளே போட்டிருக்கிறது நான் தான், உங்கள் அப்பனி வாங்கி உள்ளே போட்டிருக்கிறது நான் தான், நாளைக்கு ஒன்றையும் வாங்கி உள்ளே போட போகிறது நான் தான்டா. என்னைய வாங்கி போட்ட நீ ஊரா குதிக்கிட்டுறியா? நம்மை சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு, அது நாளை வாங்கி வரவுக்கு அது நம்ம எல்லாம் சுமக்கு, அது நாளை வாங்கு வரவுக்கது நம்ம எல்லாம் சுமக்கு. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு அது நம்பி இருக்குது மண்ணு அது தானாக வளர்ந்த மரம் பாரமா அது தாயாரோ தந்தையார பூரமா அது தானாக வளர்ந்த மரம் பாரமா அது தாயாரோ தந்தையாரோ பூரமா. ஆமா, ஏன்னா இந்த இருக்கவங்க எல்லாரும் பார்த்து ஹெல்ப்மா பேசிடக்கூடாது. ஆமா, பணம் காசுல கூட பேசணும், பணம் காசுமே நம்மளுக்கு உதவி இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க நாளைக்கு உங்ககிட்ட இருக்க அந்த மாதிரி யாரு பண்ணா அது ஓம்னா ஓம்னா அந்த மாதிரி இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவரை சந்திக்கணும். மண்ட மேல கொண்ட போட்டு யார் நீங்க? அதுதான்
வந்தாரை வரவேற்பது வந்தாரை வரவேற்பது அது குலப்பண்பு. குலப்பண்பாடு தானே, தமிழர்களுக்கே உரித்தானது. எதிரியா இருந்தாலும் தான் வீட தேடி வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வரவேற்கணும், உபசரிக்கணுங்க, உபச்சாரம் பண்ணணும். அவச்சாரம் பண்ணல, அவச்சாரம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? உபச்சாரம் பண்ணணுங்க. அப்ப வந்தது யாரு? வந்தது யாரு உங்க இடத்துக்கு? அதைத்தான் கேட்டுக்கிறீங்க. யாருன்னு வந்தது யாருன்னு கேட்டேன் உங்க இடத்துக்கு. அதைத்தான் வந்தது யாரு நான் கேட்டு. நீ யாருன்னு நான் கேட்டேன். அதான் நான் யாருன்னு சொல்லி. ஏன் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? நீ யாருன்னு கேட்க மாட்டீங்களா? அதான் கேட்கிறேன்ல, அதான் சொல்றேன்ல. டேய் அதான் நான் சொல்றேன் இல்லையா? அதான் நான் கேட்கறேன் இல்லையா? நீ கேட்கிற விதமா கேட்டேன்னா நான் சொல்ற விதமா சொல்லுவீல்ல. சொல்ற விதமா சொன்னா நான் கேட்கிற விதமா கேட்பேன். உனக்கு கேட்கவே தெரியலையே. உங்களுக்கு சொல்லவே தெரியலையே. ஒண்ணு கேட்க தெரியணும், ஒண்ணு சொல்ல தெரியணும். சரி கேளு. சரி சொல்லு. கேள்வியா நீங்க? ஆனா சொல்லியா நீங்க? கேள்வி முதல்லையா பதில் முதல்லையா? பதில் முதல்லையா கேள்வி முதல்லையா? முதல்ல கேள்வின்னு ஒண்ணு பிறந்ததையா பதில்னு ஒண்ணு பிறக்க? பதில்னு ஒண்ணு இருந்தா தான் கேள்வியே பிறக்கும். சரி சொல்லு. சரி கேளு. யார் நீ? நீ யாருன்னு? நீ யாரு சொல்லியா முத? நீ யாருன்னு கேளியா முதல்ல? அதையா கேட்கிறேன், நீ யாருன்னு கேட்கிறேன். நான் யாருன்னு சொல்றேன் இல்லையா? சரி சொல்லு. சரி கேளு. இதுல வவ்வா வீட்டுக்கு விருந்தாடி போய் நீயும் தொங்கு நானும் தொங்குன்னு தொங்குனா நல்லாவா இருக்கு? ஏன்னா வீம்பா போச்சு. மாமியா வீட்டுக்கு போனா வாங்க ஐயா வாங்க. மாமியா வீட்டுக்கு போனா மருமையில போட்டுக்கிட்டு ஆறு போராட்டம் நிறையா இருக்குது. நாய் கட்ட கேடுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டா நல்லாவா இருக்கு? நாய் கட்ட கேடுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டா நல்லாவா இருக்கு? யார்கிட்ட வந்து நாய் அடிச்சு? யார்கிட்ட சொல்லுச்சு? இல்ல ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் வேணும்னு நாய் ஆட்ட கேட்டுச்சு. சொல்லுச்சியா? யார்கிட்ட சொல்லுச்சு? யார்கிட்ட சொல்லுச்சு? சொல்லுச்சுல. யார்கிட்ட சொல்லுச்சு? நாய் கெட்ட கேடுக்குன்னா நாய் கெட்ட கேடுக்கு நாய் சும்மாவே கிடக்குமா, எந்த வேலையும் பாக்குறது இல்ல. சரி எந்த வேலையும் என்ன சுறுசுறுப்பாவே இருக்காதான். வீட்டுல சும்மா ஏதோ ஒரு ஆளுக்குக்காக கிடந்த மாதிரி சரி சும்மாவே இருந்துகிட்டு அது ஏதாச்சும் ஒரு வேலையை உணாஞ்சு அங்க போன்னு வயல் இந்த மாதிரி காட்டுக்கிட்டுக்கு போய் கூட்டிட்டு போனோம்னா பாருங்க, அன்னைக்கு அது லீவு கேட்குமா, இன்னைக்கு என்னால முடியல அப்படின்ட்டுமா. அந்த மாதிரி பேரக்கூடாது. நாய் ஒரு வேலை பார்க்கல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்? நாய் வந்து நன்றி உள்ளது. நாய் அது போய் லீவ் என்ன கேட்கும்? அது வீட்டில் நம்ம வளர்த்த ஒரு நாயை வளர்க்குறோம். சரி வளர்த்துட்டு நம்ம ஊருக்கு 10 நாளுக்கு ஒரு ஊருக்கு போயிடுறோம். 10 நாள் கழிச்சு வரந்தடிக்கும் 10 நாள் கிடந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல காவல் காத்து கிடக்குங்க. அது கூட லீவு கேட்க ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுன்னு சொல்றீங்க. ஆமா மனுஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் வேலை பார்க்கணும். நல்லதா பேசினா நல்லா இருக்கும். சரி இப்படி அநியாயமா பேசினா நாக்கு அழித்தான் போகும். இருக்கட்டும் பரவாயில்ல, இருக்கட்டும். யார் முத நீங்க? அதைத்தான் நாங்க. நீங்க யாரையா முத நீங்க? இன்றைய ஆழ்வார் நாடு நாளை எடுப்பார் கையிலே போடு. நீங்களும் பூவோட சேர்ந்த நாடு அழகா இருக்கும் உங்களுக்கு முகக்கூறு. என்னைக்குமே வாழணும் நீங்க ஆயுசு 100. இந்த இடத்துல நீங்க யாருன்னு நான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் எடுத்து கூறியா? நான் வாழ்றது வளரலாம் இருக்கட்டும். சரி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீ யாருன்னு சொல்லியா? ஏன் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? நீ யாரு கேட்க மாட்டியா? நீ சொல்லு முதல்ல. கேளு முதல்ல. சரி சொல்லியா? கேளியா போய். அட கேளியா நீ? அட சொன்னா சொல்லில போய். டேய் வாயா முத. வாயா முத. வாயா முத. இங்க வாயா நான் சொல்றியா? அபிஷேக பிரியா சிவா. ஏயா அவன் அவசாரி ஒரே அங்கேயும் போறேன். டேய் நீங்க வந்து சொல்லிக்கிட்டு அவசாரியா? அபிஷேக பிரியா சிவா. அபிஷேகம்னா யாருக்கு பண்ணுவா? அபிஷேகத்துக்கு உரித்தானவர் சிவபெருமான். சரி அபிஷேக பிரியா சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. சரி ஸ்தோத்திர பிரியா சூர்யா. ஐயா அவன் ஜோத்த திங்கிறேன், ஜோத்த விட்டு என்னத்தை திங்கிறேன் எனக்கு தேவையில்லை. உங்க பேர் என்ன? ஸ்தோத்திர பிரியாயா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பிரியா சூர்யா. கனிப்பிரியா கந்தா. கலகர பிரியா சுந்தராம்பா. கலக பிரியா நாரதா. நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. நாங்கெல்லாம் சாப்பிடுறது இந்த புழுங்கரிசி பச்சை. இது என்ன மகரிஷி? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நாரதன். நாரத மகரிஷி. ரிஷி என்பால் யாரு? ரிஷியா? ஆமா நான் அரிசியாக்குன்னு பார்த்தேன். மகரிஷியா? சரி சரி. நாரதன். நீ எங்க இருந்து வரைய? மேலூர்ல இருந்து. நம்ம கொட்டாம்பட்டி மேலூர்ல இருந்தா? கொட்டாம்பட்டி மேலூர். கொட்டம் என்றால் சேட்டை, பட்டி என்றால் ஊரு. அப்பேற்பட்ட சேட்டைக்கார பைய ஊரு. என் மச்சனை கொட்டாம்பட்டி சாமிநாதனை வணங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம ஊருக்கு புகழ சேர்க்கலாம்னு வந்திருக்கேன். ராத்திரி வேன்ல ஏறி வந்ததாரு. நான் தான் இங்க மதுரையில். ஏய்
அது யாரையா சொல்ற? நான் வந்தது ககன மார்க்கமாக. ககன மார்க்கமாக. காலையிலைக்கு வேற நேரில் வச்சுக்கிறேன் வேடிக்கை நீ. ஏய் ககன மார்க்கமாக. சரி இருக்கட்டும். உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது. சரியா போச்சு. ஏயா ஏன் நம்ம கரடிவெட்டி கிராமத்தில் இப்போ சாமி மூட வச்சு ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க இந்த வருஷம் வந்து ஒரு கலகத்தை எடுத்து விட்டோம்னா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு ஊர் ஒன்று கலகம் செய்வதியா? சாமியும் கும்பிடக்கூடாது, நாடகம் நடக்கூடாது. கலகம் எடுத்து வந்துட்டாச்சா? உங்க கலகம் எங்க போய் முடியும்? எங்க இடம்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் முடியும். எங்க கலகம் நன்மையில முடியும்? எப்படி செலவு இல்லாமையா? ஆமா. நீங்க எப்படி எல்லாம் கலகம் பண்ணுவீங்க? நாங்க கலகம் பண்றோம்னா இப்போ மந்தையில ஊர் கூட்டம் போடுவோம். சரி. சாமியை கும்பிடணும் சரி அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடணும்னு கூட்டம் போடுவான். சரி. கூட்டம் போடையில ஒரு ஆள் வந்து உள்ள உட்காருவேன். சரிங்க. கூட்டத்தை கிளச்சி விடணும்ல. சரி. ஏன்னா வரி போட போன வருஷம் சாமி விட்டாங்க, வரி போட்டாங்க 3000. 3000 போட்டு நான் கணக்கு வழக்கம் காட்டல, ஒன்றும் காட்டல. இப்போ திரும்ப இந்த வருஷம் சாமி போட போகிறாங்களா? ஓஹோ. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு அது ஊர் கணக்கு. மாப்பிள்ள இந்த வருஷம் சாமி போட வேணாம், அது கணக்கு வழக்கெல்லாம் காட்டுட்டேன். இந்த வட்டம் ஆட்டையை கிளச்சி விடுவோம், கைக்கு மைக்கு இல்லை மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி. டேய் ஏற்கனவே 3 வருஷமாக கொரோனா வந்து சாமி கும்பிடாமத்தான் நம்மளுக்கு கையால் சிவம் இல்லாமல் நாட்டில் மழையும் பெய்யாமல் தண்ணியும் பெய்யாமல் நம்ம கிடந்தேன். இப்போ நானும் இந்த சாமியை கும்பிட்டு கடனை பட்டுனாலும் உடனே பண்ணாலும் சாமியை கும்பிட்டு கையெடுத்து வணங்கினோம்னா நம்மளுக்கு விவசாயங்கள் நடக்கும், நம்ம சம்பாரிச்சு கடனை கட்டிப்பலாம்னான்னு சொல்லுவான். சரி. கேட்கவே மாட்டான். அப்படி நோண்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் தான் அவனை வச்சுக்கிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கிறது. கம்பால அடிக்கிறது. கம்பால சில கலகம் செய்வீங்க, நான் தெம்பால கலகம் செய்வேன். அப்புறம் தான் எட்டத்துல ஓடுவேன். எட்டத்துல ஓடினா கல் எடுத்துக்கிட்டு எரியுறது. நான் சொல்ல எடுத்து கலகம் பண்ணுவேன். அப்புறம் கிட்டத்துல வருவேன். அப்பதான் கத்தி எடுத்துக்கிட்டு குத்துவேன். நான் புத்தியால கலகம் செய்வேன். அப்புறம் தான் ஆத்திரத்தை தூண்டுவேன். அருவாள் எடுத்துக்கிட்டே வெட்டுவேன். நான் அறிவால கலகம் செய்வேன். அப்புறம் தான் நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போய் வீட்டில் இருக்க அண்டாவெல்லாம் அடகு வச்சு அங்கே காவல்துறை அதிகாரி கையில் கொடுத்துட்டு ஆளுக்கு 4 சாத்து வாங்கிட்டு அங்கேருந்து சமரேசி ஆகி வருவோம். எங்க கலகம் இப்படி தேவை. ஆக உங்க கலகம் எங்க போய் முடியும்? இங்க காவல்துறையிட்ட. எங்க கலகம் ஆரம்பத்துல கலகமா இருந்தாலும் கூட முடிவுல நன்மையில முடியும். அதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். இடத்திற்கு உண்டான பேரு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? பொண்ணு எது வச்சிருக்கியா? இல்ல கல்யாணம் தான் ஆச்சான்னு ஆசை இல்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை வருத்த மகரிஷி. 3மே அறுத்துட்டீங்களா? அறுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தத்துல கேட்குற? வெறுத்துட்டேன். ஆசை இல்லாதவன் மகரிஷி, கட்ட பிரம்மச்சாரிங்க. சரி சரி. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 இல்லையா? அப்புறம் என்ன மசத்துக்கு உயிரோடு இருக்கணும்? எதுனாலும் ஒரு ஆசை இருந்தா தானே மனுஷன் வச்சிருவாங்க. பொதுநலமே எனது உயிர் மூச்சியா. அது இருந்தான்னா இல்லாம போனான்னா ஏன் சாமி இந்த புட்டூனோட இல்லை? ஏய் ஆசை இல்லையா? சரி சரி. ஏன் சாமி அப்போ சுத்தமாவே இல்லை? ஆசை இல்லைங்க, ஆசையே இல்லை. சரி சரி. அது இருந்தா போனா ஏன் சாமி காலையிலக்கு தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் சரி ஒரு அப்பமும் ஒரு ஆமோடையும் வாங்கி தர்றேன். சரி. இந்த ரகசியம் அம்மனுக்குள்ளே இருக்கட்டும். என்னையா? அப்போ மொத்தமாவே இல்லை. ஆசை இல்லைன்றே அப்புறம் திரும்பி கொஞ்சமா இல்லை, சுத்தமா இல்லை. ஆசை இல்லையா? இல்லை, கொஞ்சமா கூட இல்லை. ஏன்னா மூவாசை வருத்த பிரம்மச்சாரி. சரி சரி. அது இருந்தான்னா எல்லாம் போனோன்னா நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு? ஏன் சாமி உங்க ஆத்தா பேரு? எங்க அம்மா பேரு கேட்குறீங்களா? கலைவாணி. ஓத்தாதான் கலவாணியா? பல்லு ஊத்து. கலைவாணிங்க என் தாய். கலைவாணி கல்விக்கு அதிபதி திருநாவுக்கரசி சரஸ்வதி தேவி என் தாய். பல்ல வகுப்பாரு அவரு. ஒரு நாரதர் வந்து பல்ல வகுக்கிறாரா சொல்லுவாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி. நான் எவ்வளோ முறையாக கேட்டு வந்தேன். இப்படிதான் எங்கள் ஊரில் ஒரு களவாணி போயிருக்கேன். சரி. இந்த களவாணி ஒரு வித்தியாசமான களவாணி. அது இந்த வீட்டில் போய் அண்டா உண்டாவை திருட மாட்டேன், பொம்பளை கழுத்தில் இருக்கிற செயின் ஆக்க மாட்டேன், ஆம்பளை பையில் இருக்க செல்ஃபோனை திருட மாட்டேன். அது ஒரு வித்தியாசமான களவாணின்னா இந்த செம்பிரி கடை இருக்கு பாருங்க, ஆட்டுக்கடை. இந்த ஆட்டுக்கடைக்கு போகிறது வேறு வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறது இல்லை. அவர் இரவு நேரத்தில் கடைக்கு போகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல் ஓட்டு கொடுத்து ஆட்டுக்குட்டியை கொண்டு சட்டையில் விற்று போடுறது 2000 3000க்கு. அதை பைக்கில் வச்சுக்கிட்டு மைனர் சோக்காக அலைகிறது. இவர் ஆட்டுக்குட்டியை தூக்கணும்னா அங்கே கிடகார தூங்கணும். அப்போ தூங்கந்தட்டிக்கு இவர் தனியாக உட்காந்துருக்கணும் ஒரு இடத்துல. அப்போ நம்ம ஊர் மந்தையில் சாவடி. அந்த சாவடியில் இரவு நேரத்தில் வீட்டில் சாப்பிட்டு வந்து இரவு நேரத்தில் சாவடியில் படுத்துருவார். படுத்துக்கிறதுக்கெல்லாம் பகல் நேரத்தில் இந்த சாவடியில் ஆள் நடமாட்டம் இருக்கும்.
இவர் படுக்க வர்ற இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்படி பிழப்பம் நடத்திக்கிட்டு இவர் ஓட்டிக்கிட்டு இருந்தவர். இவர் ஒரு நாள் இரவு நேரத்தில் சாப்பிட்டு அந்த சாவடியில் போய் படுக்க போக இவர் களவாணிக்கு முன்னாடி அங்கே ஒருத்தன் படுத்துட்டு வந்திருக்கான். இவனுக்கு சந்தேகமாகி போச்சு. என்னடா என்னைக்கு நம்ம வந்து இங்கே படுக்க வரையில இப்போ ஆள் இருக்க மாட்டானே, பகல் நேரத்தில் நடமாட்டம் இருக்கும், இரவு நேரத்தில் நம்ம படுக்க வரையில எவனும் இருக்க மாட்டானே, இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இங்கே படுத்து கிடக்குறானே, இவனை யார் எவன்னு கூப்பிட்டு விசாரிக்கல, நம்ம பொழப்புக்கு உழவு வச்சுட்டு போனாலும் போயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த கலாணி பேருக்கு சுதாரிப்பிச்சுட்டான். அப்போ தான் சுதாரிச்சது இந்த கலாணி போய் அங்கே படுத்திருந்தோன்னே கிளப்புறியா, டேய் ஆனால் அங்கே படுத்திருக்கவே எந்திரா அப்படின்னு சொல்லி அங்கே படுத்திருந்தோன்னு கிளப்ப அங்கே படுத்திருந்தவன் தடா புடான்னு எந்திரிச்சா அவன் ஒரு சாமியார் போய், ஐயா நான் ஒரு சாமியார் எதோ அங்கனைக்கேன்னு ஒரு 5-10 வாங்கி சாப்பிட்டு வகுத்த கழுவிட்டு போகிறவன் அந்தி நேரம் ஆயிடுச்சுங்க, நான் படுத்துட்டேன், காலையிலேக்கு எந்திரிச்சு செங்கமங்கல்ல நான் அடுத்த ஊருக்கு தேடி ஓடிடுறேன்னு சொல்ல இந்த கலாணி பேருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இன்னைக்கு தாண்டா நம்மளுக்கு ஒரு இழிச்சா போய் சாமியார் சிக்கினா அங்கே உங்களை சொல்லணும் சாமி ஏன் அதை நினைக்கிறேன், இவன் மட்டும் போனால் ஒரு ஆட்டுக்குட்டியை தான் தூக்க முடியும். இப்போ இந்த அன்னைக்கேன வாங்கி குடிக்க போய் சாமியார் தானே, அன்னைக்கேன பிச்சை எடுத்து சாப்பிட்ற சாமியார் தானே, இவனை கூட்டி போனோம்னா இவனை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்க சொல்லுவான். அங்கே அங்கே இவனுக்கு ஒரு 150 கையில் கொடுத்து போடா சாமியார் பிள்ளை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம் சொல்லி, டேய் சாமியார் பிள்ளை ஒன்னாதான் அங்கே அங்கே வாய்ஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் டேய் சாமியார் பிள்ளை ஒன்னதாண்டா அங்கே அங்கே எங்கே நில்லுங்க, அங்கங்க அந்த கலாணி போய் சொல்கிறாங்க, நீ செங்கமங்கல் எந்திரிச்சு அடுத்தவரை தேடி போக வேணாம்டா. அங்கே அங்கே சொல்கிறேன் சாமி, நான் இன்னைக்கு உனக்கு இங்கே நல்ல ஒரு புழப்பு தரண்டா வாடா. அங்கே அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாடாண்டவன் இந்த கலாணி பே இந்த சாமியார் பிள்ளை வாடாண்டவன் இந்த சாமியார் பிள்ளை இந்த கலாணி பே பின்னாடியே போகிறேன். போனதுமே அங்கே கடைக்கிட்ட போயிட்டாங்க. போனதும் டே சாமியார் ஒன்னதாண்டா அங்கே அங்கே சொல்கிறேன், இங்கனே நில்றா, டேய் நீ இங்கனே நில்லு, நான் போய் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கலாணி போய் கடைக்கு போயிட்டேன். இவன் பரம்பரை கலவாணி இல்லை, இவன் போனதும் குந்துனாப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டு வந்துட்டேன். வந்து இங்கே சாமியார் பேட்டை வந்து நின்றுக்கிட்டு, டேய் சாமியார் பிள்ளை ஒன்னதாண்டா, டேய் என்ன நின்றுக்கிட்டு இருக்க போடா. யாரையா சொல்கிறேன் அங்கே 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 களவான்றதுக்கு காய்ச்ச அங்கே சொல்கிறேன் சாமி, டேய் என்னடா நின்றுக்கிட்டே இருக்க செவிட்டு போய் மாதிரி போடா, போய் ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே சொல்கிறேன் சாமி, போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குறாண்டு அங்கே சொல்கிறேன் போடா, காலையிலேக்கு உனக்கு 50 ரூபா 100 ரூபா வேணுமா நம்மடா, போடா போய் தூக்கி வாடா போடான்னு போக இவன் கிடைக்கிட்ட போக கிடைக்கிட்ட போனதுமே இவனுக்கு களவாண்டு பழக்கம் தான் தானே, இப்போ வாங்கி குடிக்க போய் சாமியார் தானே, அன்னைக்கு என்ன பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் அங்கே இப்போ போனது ஆட்டுக்குட்டியை பிடிச்சி எசக்கு மசக்கா தூக்க ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆடு கத்தவன் இங்கே இருந்துக்கிட்டு கலாணி போய் கத்துறான் சாமியார் பேரை பார்த்து, அட சாமியார் பிள்ளை அட சங்கப்புடுறா, அட சங்கப்புடுறான்ட எந்த சங்க ஆடு கத்துதுல, ஆடை கத்த விடாம ஆட்டு சங்க புறான்னு சொல்லி இப்போ இங்கேருந்து கத்த இப்போ சாமியார் பேரை ஊற்றி இந்த கத்து நாட்டை கீழே விட்டு இப்போ பைக்கில் வச்சுருந்தா பாருங்க ஒரு திருவோடு சங்கு, இந்த திருவோடு சங்கு எடுத்து வாயில இருந்து பிடிச்சிட்டேன், சங்கப்புறா சங்கப்புறான்னு வாயில வச்சு பிடிச்சிட்டேன். இப்போ சின்னடா கிடையில படுத்திருந்தவன் காவாக்கிற கணக்காக எந்திரிச்சது, என்னடா என்னைக்கும்ல சத்தம் சங்கு சத்தம் கேட்குது கடையில் எந்திரிச்சு பார்த்தா அவன் சாமியார் போய் சங்க பிடிச்சி ஊதிக்கிட்டு இருக்கான். சாமியார் பிள்ளை எந்திரிச்சிட்டு கடாரம் போட்டானா போடு, துண்டை காணும் துணியை காணும் ஓடினானா, அந்த மாதிரி போயிடாம ஒழுக்கமாக பேசி வந்தீங்கன்னா ஒழுக்கமாக கதையை ஓட்டுவான். ஆமாம் இல்லைன்னா சங்க ஆமாம் கீச்சங்க ஆமாம் அப்படி பொறுமையாக கொஞ்சம் ஒழுக்கமாக வாங்க. நல்லா பேசுறீங்க. பல்ல உடச்சி புடிவேண்டவன், அப்புறம் கையை உடச்சி புடிவேண்டவன். நான் வந்து இவருக்கு சந்தனம் தடை விடலையா, இவருக்கு ட்ரெஸ் எடுத்து கட்டி விடலையா, இவருக்கு பூவை கட்டி விடலையா, கை குச்சத்தை கட்டி விடலையா. ஒரு பப்புனுக்காரை முத வெளியில் வர்றேன், ஏன் ஒரு பப்பு நான் பவுடர் போட்டுக்கிறீங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நிற்கணும், அதை கூட பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம்ல. முத வெளியில் வர போகிறேன் அம்மனுக்கு நம்ம தோது ஒன்று இல்லாமல் மண்டந்து உரிச்சு படுத்துக்கிட்டு கிடந்தா இவருக்கு நான் சந்தனம் பூ சொல்லையா. பேசுங்க. நல்லா பேசுறீங்க. உங்க அப்பா பேரு? எங்க அப்பாவுக்கு உங்க அப்பா பேர் என்னையா? எங்க அப்பா பேர் நம்பி. உங்க அம்மா பேரு? நங்கிய மோகினி. இங்க வந்திருக்கிறது காரணம் என்ன? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. இடத்துக்கு உண்டான பேர் என்ன? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல். ஆமா. வேள்விமலை சாரல் என்றால்
வேலிமலை சாரல் தான் வேல்வெல் தான் யாகம். சரி, யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள் தானே? ஆமா. நீங்க வர வழியில வேள்விமலை சாரல் தானே? ஆமா. நீங்க வர வழியில முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்களா? அங்க முனிவர் வரல இல்ல உள்ள. தேவர்கள் எல்லாம் இருந்தார்களா? ரிஷிகள் எல்லாம் இருந்தார்களா? ஆமா. ரிஷிகள் இருந்தாங்களா? நான் பார்க்கல. தேவர்கள் இருந்தார்களா? நான் பார்க்கல. முனிவர்கள் என்னை போன்ற முனிவர்கள் இருந்தார்களா? நான் பார்க்கல இல்ல. பார்க்கல இல்ல. பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல. 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 அப்ப இடத்துக்கு உண்டான பேர் என்ன? அதே வேலிமலை சாரல். கேட்பது கேட்பது என் கடமை, சொல்லுவது என் கடமை. உங்க கடமை தானே? ஆமா. அப்ப நான் கேட்டா நான் சொல்லணும். சொல்லணும்ல. இடத்துக்கு உண்டான பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் என்றால் முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய. முனிவர்களை பாத்தீங்களா? முனிவர்களை பார்க்கலையே. தேவர்களை பாத்தீங்களா? நான் பார்க்கல. ரிஷிகளை பாத்தீங்களா? அதுதான் சொல்லிட்டாங்க. அங்கேயே அடுத்த ஒரு போயிட்டாண்டு. அப்படியா? கேட்பது என் கடமை, சொல்லுவது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லல. அப்ப இடத்துக்கு உண்டான பேர் என்ன? ஒரு ஊர்ல 2 லூசு இருந்துச்சான். 2 லூசு. சரி. ஒன்னு நீ லூசு. சரி இருக்கட்டும். ஒன்னு நான் லூசு. சரி. இப்படி 2 லூசு இருக்குல்ல. அப்பதான் இங்க கேளுங்க, கதை கேளுங்க. 2 லூசு இருந்துச்சாமுங்க. சரி. ஒன்னு நீ லூசு. சரி. ஒன்னு நான் லூசு. சரி. இந்த 2 லூசு இருக்கையில அந்த ஊர்ல இருக்க 2 லூசுல ஒன்னு நீ லூசு ஊருக்கு போயிருச்சான். இங்க இருந்ததாரு. சரி. இல்ல இல்ல நல்ல கதை. இல்ல இல்ல இங்க இருந்ததாரு. இல்லையா? நல்ல கதை தான்யா. இருங்க கதை. இப்ப இப்ப நான் லூசு நீ இருங்க. நீ லூசு நான் லூசுன்னு 2 பேர் இருக்கியா? இருக்கியா? இந்த இடத்துல இருக்கியா? நீ லூசு நான் லூசு 2 பேர் இந்த இடத்துல இருக்கட்டும். இருந்தாலும் கூட அவங்க அம்மா அப்பா பாருங்க, பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது. நம்ம ஊர்ல மாதிரியே, இப்ப நம்ம கரடிப்பட்டியில மாதிரியே பெரிய திருவிழா. அந்த திருவிழா பாக்குறதுக்கு பாருங்க பிள்ளைய பூராமே பள்ளிக்கூடம்லாம் போயிட்டு வந்த பின்னாடி இன்னைக்கு திருவிழா பார்க்க போகணும்டா, அப்படியாச்சும் எந்திரிச்சு வந்துடணும். இன்னைக்கு போய் சாமியை வணங்கிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு வந்துடணும், பொழுதோட போய் பொழுதோட வரணும் அப்படின்னு சொல்ல. அப்பத்தே பாருங்க இந்த நீலூசுக்கு தூக்கம் வந்துருச்சு. நீலூசுக்கு தூக்கம் வந்துருச்சு. அந்த நீலு என்ன யார் சொன்னீங்க? நீலூசு நாலூசு தானே? இந்த நீலூசுக்கு தூக்கம் வந்துருச்சு. இந்த நீலூசு தூங்க. அப்ப அம்மா அப்பா கூட்டிட்டு போறாங்க நேரம் கோயிலுக்கு. கோயிலுக்கு கூட்டிட்டு போனா போய் பாருங்க, அங்க போய் கடவுளை போய் வணங்கிட்டு வர வழியில பாருங்க அவன் ரொம்ப கேட்டு அடம் பிடிக்கிறான். எதை? பொருள் கேட்டு ஆசைப்பட்டு அடம் பிடிக்கிறான். எனக்கு பழுவன்னு வேணும், பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அடம் பிடிக்கும் போது அப்பதான் அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா என் புள்ள நீ லூசு, அவன் பாட்டுக்கு புள்ள வீட்டுல படுத்து உறங்கிட்டான், நீ ஒரு ஆள் வந்து என் உசுரை வாட்டு வாங்கிட்டு இருக்க. அப்ப 2 பேரு அப்ப பாருங்க நீ லூசு வீட்டுல தூங்கிட்டான். நீ லூசு எங்க இருக்கியா? வீட்டுல தூங்கிட்டான். அப்ப மீதம் வந்தவன் யாரு கூட போனது? யாரு? யாரு? இப்ப நான் கேட்டேன்ல. யாரு கேட்டது? இப்ப நீ லூசு நான் லூசு இருந்தாங்க. சரி. அப்ப அந்த நீ லூசு உங்க ஊருக்கு போயிட்டான். அப்ப மிச்சம் இருந்தது யாரு? யாரியா? யாரு போனது? அரைச்சமாவே அரைக்கிறீங்களா? எப்படி? எங்கிட்டே அரைக்கிறீங்க. நாங்க அரைச்சது நீங்க திருப்பி அரைக்கிறீங்க. எங்க கேட்ட இருக்கட்டும். ஆக மொத்தம் இப்பதான் தெரியுது 2மே லூசு இருக்கட்டும். அதனால சரிங்க நம்பி சத்தம் கேட்டுச்சு உள்ள. ஆமா உள்ள 1க்கு 2 பேர் இருக்கிறாங்க. சோடு சத்தம் கேட்டுச்சு. அதுதான் உள்ள 1க்கு 2 பேர் இருந்தா அப்படிதான் கேட்கும். 1க்கு 2 பேர் உள்ள இருந்தாங்கடா. நீ தண்ணி கிண்ணி கொண்டு போகாம இங்க உனக்கு என்ன வேலை? நான் வெளியே இருக்கிறேன். அதான் தண்ணி கொண்டு போகலையா? எதுக்கு? ஒரே வாடையா இருக்கு. அவகதான் ஒரு 1க்கு 2 பேர் இருக்காங்க. 1க்கு 2 பேர் நான் வெளியே இருக்கிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? யாரு? 1க்கு 2 பேர் இருக்காங்கன்னா நீ எப்படி பார்த்த? நாங்க தானே காவலுக்கு வச்சிருக்கேன். ஆமாடா. சரி. சோறு சத்தம் கேட்டுச்சுங்க. ஆலோலம் சோ. ஆமாங்க. கானம் கேட்டது. முதல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒன்னு என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு யாரு புள்ளி. அது 2 புள்ளி. இன்னைக்கு தான் அங்க 2 புள்ளி. உங்க தோதுமாதா? சரி வர சொல்லுங்க. முதல்ல உங்க ஆளை வர சொல்லுங்க. இன்னைக்கு நிச்சயம் சந்திச்சு இருந்து பொறுமையா செஞ்சுட்டு போயிடணும். இன்னைக்கு ஆசீர்வாதம் செய்யணும். ஆசீர்வாதம் வர சொல்லுங்க பாப்போம். சரி சரி. ஏய் நம்மாளி சப்பட்டே போறவ
ஏ சொத்த அவன்கிட்ட ரொம்ப வாகனம் வைக்காத. ஆமாண்டா. ஏற்கனவே அங்க ஆக்கிட்டு இருக்கு நேரம் இல்லைன்னு. அதானே ஆமாடா. ஆச்சிட்டியா? வாகனத்தை நம்ம இடத்துக்கு பிரம்மாவுடைய மகன் பிரம்மாவின் மகன் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி அவரை பார்க்கணும்னா தவம் கிடக்கணுமாம்ல. அது என்ன தவம் தெரியுமா? அதான் அம்மனக்குண்டி தவம். அம்மனுக்குண்டி தவம். ஆமா. ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தாதான் அந்த சாமியை பார்க்க முடியுமாம்ல. இதெல்லாம் கேட்கணும்னு எங்க அப்பா சித்தப்பா முத்துராஜா வந்து தலையெழுத்து. சரி சுவாமி வாருங்கள் சுவாமி. சாமி இவர்தான் கஞ்சா சம்சாரியா? நீராய சொன்னேன் பிரம்மச்சாரி. அப்ப நான் கூட கஞ்சா சம்சாரி பிரம்மச்சாரியா? கூட சொல்லிட்டு போ. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நாரதர் உள்ள கற்பழிக்கப்பட்டார். ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஆல்ரெடி உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எனக்கு குட்டி நாரதர் பிறக்க போறாரு. இருக்கட்டும் சாமி. என்ன அழகுல மயங்கி அப்படியே என்னை வாரிச்சு. மனசு மயங்கி மசுத்த புடுங்கி. யார் யாரு? உங்களா? எப்பேற்பட்ட வரவேற்பு சாமி. ஆமா ராசாலு ரோசாலு சாமி. என்னை நீங்க வரிச்சு பாடாம உங்களை நான் விடவே மாட்டேன். என்னை விடவே வேணாம். நான் விடவே நீ யாரு? நான் நானாவே இருக்கேன். இந்த பிள்ளைய பார்க்கும்போது சாமி என்னை வாழ்த்து பாடு. இந்த பிள்ளை வாழ்த்து ஒரு பாட்டு. ஆமா. எப்ப ஒரு பாட்டா கொடுக்கணும்னா தாரே 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 தானா தாரே 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 தானே நானே தாரே 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 அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. எதவத்து ஏனெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திரும்பி புட்ட ஓட்டிகள் இதோ அது ஒடுதி அகுதி ஓ பொடி என்ன சாலையோ அது சலம் போட வைக்குதோ
இருக்கட்டுங்க. இன்னொரு சத்தம் கேட்டுச்சேயா, வர சொல்லுங்க. தங்கச்சி வள்ளி கண்ணு